அது மத்தியான நேரம். விவசாய தம்பதியர் வீரையாவும் சுஜாதாவும் வயலுக்கு பக்கத்துல இருந்த மரத்துக்கு கீழே உட்காந்து பழையது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வீரையாக்கு பொறை ஏறிச்சு. சுஜாதா கொடுத்த தண்ணிய குடிச்சான் வீரையன். சாப்பிடும்போது இப்படி பொறையரிச்சுன்னா அக்கம் பக்கத்துக்காரங்களோ சொந்தக்காரங்களோ உங்களை திட்டுறாங்க. வேற யாரு சுஜாதா, தம்பி சுதாகரா தான் இருக்கும். இன்னும் சுதாகருக்கு நம்ம நினப்பெல்லாம் இருக்குமா மாமா? சுதாகரை ஒரு மக மாதிரி நீ தான் வளர்த்த சுஜாதா. அவனை என்னோட அதிகமா உனக்கு தான் தெரியும். பையனோட மனசை ஒரு அம்மாவாலையும் புரிஞ்சுக்க முடியுங்க. ஆனா என்ன பண்றது, அண்ணின்னு வாயார கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இப்படி சுஜாதா கண் கலங்கினத வீரையன் பார்த்தான். அதுக்கு வீரையன் அவளை சமாதானப்படுத்தி இப்படி சொன்னான். கவலைப்படாத சுஜாதா, எந்த உறவும் நிரந்தரமா பிரிஞ்சிடாது. அண்ணன் தம்பி உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, கணவன் மனைவி உறவு, இப்படி முடி போட்டிருக்க ஒவ்வொரு உறவையும் அன்பும் பாசமும் என்னைக்காவது ஒரு நாள் தட்டி எழுப்பும் சுஜாதா. கூட பிறந்தவங்க பேச்ச கேட்காம உங்களை நம்பாம ஊரார் பேச்சையெல்லாம் கேட்டான். அதையெல்லாம் உண்மைன்னு நம்பி வயலை நிலத்தை மாடுங்களை அவனோட பங்கை பிரிச்சுக்கிட்டு உறவே வேணான்னு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டான். சுஜாதா, என்ன நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்குன்னு தான் நினைச்சுக்கணும். ஒன்று மட்டும் சொல்ல முடியும் சுஜாதா, மனசு நிறைய அன்பும் பாசமும் இருந்தா ஒவ்வொரு உறவும் பிரிக்க முடியாத உறவாயிடும். இல்லைன்னா சேர்ந்து இருந்தாலும் சந்தோஷமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. நிலத்தை பிரிச்சுக்கிட்டான் சரி, நம்ம நிலத்து பக்கத்துலயே வேலை பார்க்கலாம்ல. வேண்டான்னு வேற எங்கேயோ நிலத்தை வித்துட்டு போயிட்டான். வீட்டை பிரிச்சுக்கிட்டான், நம்ம கிட்டேயே பக்கத்துலயே இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிட்டான். வார்த்தைகளால தம்பியோட மனசை சுக்குநூறு ஆக்கிட்டோம் சுஜாதா. நம்ம மேல அவனுக்கு கோபம், ரொம்ப சலிப்படைஞ்சிட்டான். அதனாலதான் நம்மளை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான், வேற வீட்டில் இருக்கான். இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சுதாகரோட மனைவி காவேரி வேக வேகமா அவங்க கிட்ட வந்தா. வீரையாவும் சுஜாதாவும் பதட்டத்தோட காவேரிய பார்த்தாங்க. காவேரியும் ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தா. மாமா மாமா இப்படி மூச்சு வாங்க கூப்பிட்டதும் வீரையாவும் சுஜாதாவும் காவேரி கிட்ட எழுந்து வந்தாங்க. காவேரி, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? என்னாச்சுமா? அக்கா, மாமா, நிலத்துக்கிட்ட அவரை யாரோ வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதுமே கோபத்தோட சுஜாதா, என்னம்மா சொல்ற? ஆமாக்கா, யாரோ 2 பேரு நிலத்துக்கிட்ட வந்து அவரை நல்லா அடிச்சிட்டு இருக்காங்கக்கா. இப்படி சொன்னதுமே வீரையன் கோபமா இன்னொரு கம்பை எடுத்துக்கிட்டு தன்னோட தம்பி சுதாகர் நிலத்துக்கு போனான். அடையாளம் தெரியாத 2 பேரு சுதாகரை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டேய், யாரா நீங்க? ஏன் தம்பி அடிச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம்? இப்படி சொல்லி வீரையன் அவங்கள மிரட்டி கேட்டான். நல்ல அடி வாங்கின சுதாகர் பயத்தோட வீரையனோட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். கோபத்தோட தினேஷ்ன்றவன், ஐயா, நாங்க ஒன்னும் சும்மா வேலை வெட்டி இல்லாம உங்க தம்பியை அடிக்கல. வாங்கின பணத்தை சொன்ன நேரத்துக்கு வட்டியோட திருப்பி கட்ட வேணாமா? எவ்வளவு வாங்கினா உங்ககிட்ட? 10,000 ரூபாய். 10,000மா? அவ்வளவு பணத்தை என்னடா பண்ண தம்பி? உதவாக்குற நண்பர்களோட சேர்ந்து நேரத்தை வீணாக்குறாரு மாமா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. உங்க 2 பேருக்கும் உறவு அருந்து போச்சு. இப்ப ஏன் 10,000 யார் தருவா? 2 நாள் பொறுங்க, 2 நாள்ல நானே கொடுத்துட்றேன். இங்க கேளு, வீரையன் சொன்னதுதான். ஐயா, உங்களை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க வெளியூர். எங்க கிட்ட 10,000 வாங்கி 2 மாசம் ஆகுது. எப்ப கேட்டாலும் எதையாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் இப்படி அடிச்சோம். சரி, என் தம்பிக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எவ்வளோ நல்ல அண்ணனை வச்சுக்கிட்டு எதுக்குடா பணத்துக்காக எங்க கிட்ட வந்து கஷ்டப்படுற? இப்படி சொன்னதுமே சுதாகர் கோவத்தோட, யாரிடி, யார் உன்னை இந்த பெரிய மனுஷங்கிட்ட போ சொன்னது? அவங்க என்னமோ என்னையும் என் பொண்டாட்டியும் இவங்க தான் சோறு போட்டு காப்பாத்துற மாதிரி பேசுறாங்க. நட வீட்டுக்கு. இப்படி கோவமா நடந்து போனா சுதாகர். காவேரியும் தலை குனிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். வீரைய சந்தோஷப்பட்டான். ஆனா சுஜாதா மட்டும், பாத்தீங்களா சுதாகரை, நீங்க இவ்வளவு உதவி பண்ணியும் அண்ணன்னு ஒரு வார்த்தை சொல்லல. அண்ணன்னு சொல்லலன்னு நீ வருத்தப்படுற சுஜாதா. ஆனா இந்த பெரிய மனுஷன்னு சொன்னதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இப்படி சொல்லி சுஜாதாவை கூட்டிட்டு வயலுக்கு போனான். இப்படியே நாட்கள் போச்சு.
ஒவ்வொரு நாளும் தன்னோட கணவன் சுதாகர் ராத்திரி நேரமானதும் வீட்டுக்கு வர்றது காவேரிக்கு பிடிக்கல. ஒரு நாள் ராத்திரி சுதாகரை நிக்க வச்சு கேட்டா, தினமும் இந்த ராத்திரி வேலையில வெளியில என்ன பண்றீங்கங்க? முதல்ல சாப்பாடை போடு. சமையல் பண்ணல. ஏன், எதுக்கு செய்யல? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இங்க பாரு காவேரி, பணம் சம்பாதிக்கணும்னா ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எங்க இருக்கு? ஏன் இன்னும் நம்ம வீட்டுக்கு அந்த பணம் வந்து சேரல? அது எப்போ வருமோ அப்போ வரும். என்ன கடுப்பேத்தாம சாப்பாடு போடு. இன்னும் சமையல் செய்யலனா இப்ப போய் செய். செய்யறங்க. பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. ஒரு வாட்டி போய் மேனேஜரை பார்த்து பேசிட்டு வாங்க. இன்னைக்கே போய் பார்த்து பேசினேன். அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. பாத்தீங்களா என்ன சொன்னாரு? நிலத்தோட பத்திரத்தை வச்சு பேங்க்ல இருந்து பணம் வாங்கியிருந்தோம்ல, திரும்பவும் பணம் கட்டவே இல்லை. காவேரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலையை ஒழுங்கா பண்ணு. பணம் வந்ததும் வாங்கின கடனெல்லாம் நானே அடைக்கிறேன். எப்படி வரும் பணம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு காவேரி? நீ செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு சமையல், அவ்வளவுதான். இப்படி கோபமா சொன்னா சுதாகர். காவேரி அழுதுகிட்டே சமையல் அறைக்கு போனா. விறகடுப்புல சமையல் செய்ய ஆரம்பிச்சா. அப்போ காவேரி சமையல் செஞ்சுக்கிட்டே, ஊரார் பேச்ச கேட்டு அண்ணனும் தம்பியும் பிரிச்சுட்டேன். அதுக்குதான் இப்ப இவருக்கு பயமே இல்லாம போயிடுச்சு. பகல் ராத்திரின்னு பார்க்காம ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெட்டியா ஊரை சுத்துறது இவருக்கு நல்ல பழக்கமாயிடுச்சு. இப்படியே இவரை விட்டுட்டா இது சரிப்பட்டு வராது போல இருக்கு. அக்கா மாமாவோட காலில் விழுந்தாவது அவங்களோட சேர்ந்து இருக்கணும். இப்படி காவேரி நினைச்சா. அப்போ வீரையன் அவன் வீட்டுல பணத்தை எடுத்துட்டு வந்து சுஜாதா கிட்ட கொடுத்தான். விளைச்சல் பணம் முழுசும் வந்துடுச்சு போல. ஆமா சுஜாதா, பீரோல வை. நாளைக்கு பேங்க்குக்கு போய் மேனேஜரை சந்திச்சு நம்ம வாங்கின பணத்துக்கு வட்டியோட சேர்த்து எவ்வளவு கட்டணும்னு கணக்கு பண்ணி கட்டிடலாம். என்ன சொல்ற சுஜாதா? இந்த பணத்தை பார்த்ததும் எனக்கும் அந்த யோசனை தான் வந்ததுங்க. இப்படி சந்தோஷமா அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி அன்னைக்கு நாள் கழிஞ்சுது. மறுநாள் காலையில வீரையன் தன்னோட வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். வீட்டுல இருந்த சுஜாதா, மத்தியான நேரம் ஆயிடுச்சு, இவர் இன்னும் நிலத்துல இருந்து திரும்பவே இல்லையே, பேங்க்குக்கு எப்போ போறது? இப்படி நினைச்சிட்டு இருந்தா சுஜாதா. இன்னொரு பக்கம் ஒரு கார் வந்து சுதாகரோட வீட்டு முன்னாடி நின்னுது. காவேரி ஒன்னும் புரியாம அந்த காரையே பார்த்தா. பேங்க் ஆபீசர் புருஷோத்தமும் போலீஸ் ஆபீசர் மனோகரும் இறங்கினாங்க. வீட்ல இருந்து சுதாகரும் காவேரியும் வெளியில வந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே காவேரிக்கு பதட்டமாயிடுச்சு. என்னங்க, பேங்க் ஆபீசர் போலீஸோட வந்திருக்காரு, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. என்ன பண்ணுவாங்க, நீ வீட்டுக்குள்ள போ, நான் பேசி அனுப்புறேன். என்ன சுதாகர், நீ வருவேன்னு நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். நீ வரவே இல்லை, அதுக்கு தான் நானே வந்துட்டேன். போய் பணத்தை எடுத்துட்டு வா. இப்படி புருஷோத்தம் சொன்னதுமே காவேரிக்கு பயமாயிடுச்சு. வேக வேகமா சுஜாதா கிட்ட போனா. பதட்டத்தோட, அக்கா, பேங்க்ல இருந்து ஆபீசர் போலீஸ கூட்டிட்டு வந்திருக்காருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாமா இல்லையா? பயப்படாத, மாமா வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் போய் கூட்டிட்டு வர, நீ வீட்டுக்கு போ. சுதாகர் எதுவும் பேசாம பாத்துக்கோ. இப்படி சொல்லிட்டு சுஜாதா கதவை கூட மூடாம வேக வேகமா வயலுக்கு போனா. காவேரி சுதாகர் கிட்ட வந்தா. சுதாகர் புருஷோத்தமன் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான். போலீஸ் ஆபீசர் சுதாகரோட கையில விலங்க மாட்டினாரு. காவேரி அழுதுகிட்டே இருந்தா. அந்த நேரம் வீரையாவும் சுஜாதாவும் அங்க வந்தாங்க. வந்து பதட்டத்தோட பார்த்தாங்க. சுதாகர் கையில இருந்த விலங்க பார்த்து வீரைய அதிர்ச்சி ஆனா. மாமா, அவரை எப்படியாவது காப்பாத்துங்க. இப்படி காவேரி அழுது கேட்டா. சுஜாதாவும் காவேரிய ஆறுதல் படுத்தினா. வீரையன் புருஷோத்தமனோட காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டான். அதை பார்த்து சுதாகரோட மனசு கலங்குச்சு. கண் கலங்கினான். ஐயா, மேனேஜர் ஐயா, என் தம்பிய மன்னிச்சிடுங்க ஐயா. அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா வீரையா, உங்க மேல எங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. நான் மன்னிச்சு விட்டாலும் பணத்தை வாங்குறதுக்காக என்னோட உயர் அதிகாரிங்க வருவாங்க. ஐயா, அங்க வரைக்கும் போகாம பாத்துக்கோங்க ஐயா. நேத்து சுதாகர் வந்து ரொம்ப திமிரா, எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நாளைக்கு உன் கடனெல்லாம் தீர்த்துடுறேன், இல்லைன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னான். வேணும்னா கேட்டு பாருங்க. ஐயா, அவன் சின்ன பையன் ஐயா, அவனுக்கு இன்னும் விவரம் பத்தலைங்க ஐயா. இப்பவே எங்க புள்ள வாங்கின பணத்தை மொத்தமும் கட்டிடுறோம் ஐயா, அவனை விட்டுடுங்க. இப்படி சொல்லி சுஜாதா வீட்டுக்கு போனா. சுஜாதா இப்படி சொன்னதை கேட்டு சுதாகரும் காவிரியும் ஊன்னு அழுதாங்க. சுஜாதா பணத்தை கொண்டு வந்து புருஷோத்தமன் கிட்ட கொடுத்தா. அப்போ நீங்க கட்ட வேண்டியதை எப்ப கட்டுவீங்க வீரையா?
ஐயா, நான் உங்களை பேங்க்ல வந்து சந்திக்கிறேன் ஐயா. சுதாகர், ஆபத்து வர்றப்போ கஷ்டமான சமயத்திலையும் கூட இருந்து காப்பாத்துறது உறவு தான். உன்னை உன் அண்ணன் கிட்ட கேளுன்னு சொன்னதுக்கு கேட்க முடியாது, எனக்கு நண்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். எங்க போனாங்க உன் நண்பர்கள்? இப்படி புருஷோத்தமன் கேட்டதுமே சுதாகர் அழுதுகிட்டே தலை குனிஞ்சான். போலீஸ் ஆபீசர் சுதாகர் கையில இருந்த விலங்கியும் கழட்டிட்டாரு. சுதாகர் வீரையனோட காலில் விழுந்து அழுதான். காவேரியும் வீரையன் காலில் விழுந்து அழுதா. போலீஸ் ஆபீசரும் புருஷோத்தமனும் வந்த வழியிலே திரும்பி போனாங்க. அண்ணா, என்ன மன்னிச்சிடுண்ணா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா மாமா, உங்களை நாங்க ரொம்ப திட்டிட்டோம். நீங்க என் குழந்தை மாதிரிடா, எழுந்துருங்க. இப்படி சொன்னதுமே சுதாகரும் காவேரியும் எழுந்து நின்னாங்க. அண்ணனும் தம்பியும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஊர்ல தனஞ்சயன்னு ஜமீன்தார் இருந்தாரு. பெரிய வீடு, நிறைய சொத்து பத்து வச்சிருந்த பணக்காரர் அவரு. ஆபத்துன்னு வந்தவங்களுக்கு முடிஞ்ச உதவி செய்யற ஒரு நல்ல மனசு அவருடையது. ஒரு நாள் அவர்கிட்ட 2 கோழிகளை எடுத்துக்கிட்டு வெங்கடேசன் வந்தான். இடே வெங்கடேசா, உன்னை நான் எப்போ கோழி எடுத்துட்டு வர சொன்னேன், ஆனா நீ இப்போ வர? ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா, நேரமானதுக்கு. கோழியை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட தான் வந்துட்டு இருந்தேன். வழியில சின்ன ஐயா பார்த்தாரு. எனக்கு எப்பவோ தெரியும்டா, இந்த வெங்கடேசனுக்கு வழியில எங்கேயா ஒரு இடத்துல சின்னையன் வருவான்னு, வந்து மூளை கெட்டதனமா எதையாவது கேட்டிருப்பான்னு. நான் நினைச்சபடியே நடந்துருச்சு. மூளை இல்லாம என்ன தரா கேட்டான் சின்னையன். ஐயா, கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததான்னு கேட்டாரியா. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்னங்க ஐயா சொல்றது, கோழி முதல்ல வந்ததுன்னா முட்டை இல்லாம கோழி எப்படி வரும்னு கேட்பாரு. முட்டை முதல்ல வந்ததுன்னா கோழி போடாம முட்டை எப்படி வரும்னு கேட்பாரு. இப்படி காலுனா தலைன்றதும் தலைனா காலுன்றதும் அவர்கிட்ட ஒரே போராட்டமா போச்சு. நான் தலை சுத்தியே விழுந்துட்டேங்க ஐயா. அவ ஒரு அப்பா வீடா, நான் போனதுக்கு அப்புறமா எப்படி வாழ போறானோ தெரியல. ஐயா, மூத்த மகனுக்கும் 2வது மகனுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்ச மாதிரி இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க ஐயா, எல்லாம் அதுவே சரியா போகும். அது சரிடா, எல்லாம் நேரம் வரும்போது தானா நடக்கும். அப்புறம் ஐயா, இந்த கோழிகளை என்ன பண்ணணும்? உள்ள அம்மா இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே பண்ணு. இப்படி சொன்னதுமே வெங்கடேசன் அங்கேருந்து வீட்டுக்குள்ள போனான். ஜமீன்தார் தனஞ்சயனுக்கு 3 பசங்க. பெரியவன் சேகர், மருமக மாலதி. பெரிய வீடு கட்டி நகை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது மகன் கிருஷ்ணமூர்த்தி, மருமக கமலா. பெரிய வீடு, ரைஸ் மில்ல நடத்தி நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். சின்னவன் தான் கோபால். கல்யாண வயசு வந்தோம் கல்யாணம் வேணான்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த அம்மா ஷியாமலா கிட்ட வந்தான். ஆறுதலா, அம்மா, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லம்மா. அப்பா எப்பவுமே ஒன்று சொல்லுவாரு, ஞாபகம் இருக்கா? கல்யாணனாலும் வாந்தினாலும் நிறுத்த முடியாதுன்னு. ஆமாப்பா, ஆனா அம்மா மனசுல அப்பப்ப இப்படி வருத்தப்பட்டு தான் ஆகணும். சரிப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எப்ப வருதுன்னு பார்க்கலாம். அம்மா, பசி எடுக்குதுமா, சாப்பாடு போட. சரிப்பா, போய் கை காலை கழுவிட்டு வந்து உட்காரு. எதுக்குமா எப்ப சாப்பாடு போடுனாலும் கை காலை கழுவிட்டு வான்னு சொல்ற? நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்குப்பா. அப்போ தினம் தினம் குளிக்கணுன்ற அவசியம் இல்லைல்லம்மா. இப்படி சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியில போனான். பானையில தண்ணியோட சங்கர் வரத பார்த்தான். கோபாலை பார்த்து சங்கர் வணக்கம் சொன்னான். சங்கர் கிட்ட இருந்த பானையை பார்த்து, சங்கர், இது என்ன? பானைங்கய்யா. அதுக்கு முன்னாடி சொல்லு சங்கர். இப்போ பானை, இதுக்கு முன்னாடி என்ன? மண்ணுங்கய்யா. மண்ணுக்கோ முன்னாடி? இப்படி கேட்டதுமே சங்கர் குழப்பமாய் பார்த்தான். ஐயா, எனக்கு தெரியாதுங்கய்யா, என்னை விட்டுடுங்க, நான் கிளம்புறேன். இப்படி சொல்லி சங்கர் அங்கேருந்து வேகமா போயிட்டான். வீட்டிலேருந்து அம்மா ஷியாமலா வெளியில வந்து கோபாலை பார்த்தாங்க. சின்னவனே, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. இப்படி சொன்னதுமே கோபால் உள்ள போய் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தான்.
தட்டில் இருந்த உருளைக்கிழங்க கையில எடுத்துட்டு கோபால் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க அம்மாக்கு விஷயம் புரிஞ்சுது. ஐயையோ, பையன் உருளைக்கிழங்கு துண்டை எடுத்து பார்க்கறான்னா அதுக்கு முன்னாடி அது என்னன்னு கேட்பான். உருளைக்கிழங்குன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்பான். அதுக்கு பதில் என்கிட்ட இல்ல. கேட்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிடணும். இப்படி நினைச்சு குடிக்கிறதுக்கு தண்ணியை வச்சுட்டு ஷியாமலா அங்கேருந்து போயிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாம கோபால் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்பாவியான கோபாலை பார்த்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் இறக்க குணம் காட்டுவாங்க. எப்படி பொழைப்பானோன்னு பரிதாபப்படுவாங்க. கோபால் என்னவோ தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலினோ புத்திசாலினோ ஊர் முழுக்க சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தான். அன்னைக்கும் அந்த ஊர்ல சுத்திக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தப்போ விதைகளோட பைய கையில வச்சுக்கிட்டு நிலத்துக்கு போயிட்டு இருந்த வீரண்ணனை பார்த்தான். வீரண்ணா, நில்லு நில்லு, நல்ல நேரத்துல பார்த்த உன்ன, இப்படி சொன்னான் கோபால். விவசாயி வீரண்ணா அந்த குரலை கேட்டு நின்னு கோபாலை பார்த்தான். தனக்குத்தானே, ஐயோ, காலையிலேயே சின்னையா கண்ணில் படணுமா, இப்ப என்ன முட்டாள் கேள்வியை கேட்டு உயிரை வாங்க போறாரோ, இப்படி நினைச்சிட்டு இருந்தப்போ கோபால் வீரண்ணா கிட்ட வந்தான். சின்னையாவா, சொல்லுங்க தம்பி. எங்க போற வீரண்ணா? விதைகளோட பைய எடுத்துக்கிட்டு நிலத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா வீரையா, விதை முதல்ல வந்ததா செடி முதல்ல வந்ததா? இப்படி கோபால் கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம தலைய குனிஞ்சுக்கிட்டான். அப்படின்னா உனக்கு தெரியாது, இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்படியே நாட்கள் போக ஒரு நாள் கோபாலுக்கும் ராதாக்கும் கல்யாணம் ஆச்சு. குடுத்தனம் பண்ண வந்தா. ஜமீன்தார் ஒரு நாள் தன்னோட 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டாரு. அப்பா, எதுக்கு எங்க 3 அண்ணன் தம்பிங்களையும் உடனே வர சொன்னீங்க? என்னமாச்சு, உங்க 2 பேருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இப்போ நீ எனக்கு அண்ணன், இதுக்கு முன்னாடி? இங்க பாரு கோபால், கொஞ்ச நேரம் பேசாம இரு. அப்பா சொல்றத கேளுப்பா. இப்படி சொன்னதுமே கோபால் தன்னோட அப்பாவை பார்த்தான். நீங்க 3 பேரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த ஊருக்கு நம்ம வம்சத்திலேருந்து தான் ஒருத்தர் ஜமீன்தாரா வரணும். இப்போ நான், இதுக்கு முன்னாடி என்னோட அப்பா, அதுக்கும் முன்னாடி என்னோட தாத்தா, அடுத்தது உங்களுக்கான நேரம். உங்களிலிருந்து யார் ஜமீன்தாராக போறீங்க? வேற யாருப்பா? உங்களுக்கு அடுத்தது பெரியவன் நான் தானே. இப்பதான் நீ பெரியவன்னு ஞாபகம் வந்துதான்னா, ஆனா பெரியவன் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கணும்னு அவசியம் ஒன்றும் இல்லைல்லப்பா. நானும் ஜமீன்தாராகலாம். இப்படி 2 அண்ணன் தம்பிங்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சின்னவன் கோபால் மட்டும் எதுவுமே பேசாம அவங்களையே பார்த்துட்டு இருந்தான். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் ஜமீன்தார் பதவிக்காக வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்ததை அப்பா பார்த்தாரு. நாளைக்கு அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இதுக்காக அடிச்சுப்பாங்களோன்னு கூட ஜமீன்தார் நினைச்சாரு. பெரியவனே, அப்பா கிருஷ்ணமூர்த்தி, ஜமீன்தாரா இருக்கணும்னா ஊர் மக்களுக்கெல்லாம் பொறுப்புள்ளவனா நடந்துக்கணும், பெருதனம் பண்ணக்கூடாது. அப்போ நான் இருக்கிறேன்ப்பா. மக்கள் பிரச்சனைன்னு வந்தா அதை சுமூகமா முடிக்கணும், நியாயமா தீர்ப்பு சொல்லணும், கஷ்டம்னு வந்தா உதவி செய்யணும், கண்ணீரை துடைக்கணும், ஒவ்வொரு முறையும் அறிவோடு யோசிக்கணும். அந்த அறிவு எனக்கு மட்டும்தான்ப்பா இருக்கு. அதனால தான் நகை வியாபாரத்தை சிறப்பாக நடத்திட்டு இருக்கேன். என்கிட்டயும் அறிவு இருக்குப்பா. நான் ஒன்றும் வெட்டியா இல்லை, ரைஸ் மில்லை சிறப்பாக நடத்திட்டு இருக்கேன். எனக்கு கூட அறிவு இருக்குப்பா. இப்படி கோபால் நடுவில் சொன்னதுமே 2 அண்ணன்களும் இலக்காரமா சிரிச்சாங்க. இதை பார்த்து கோபாலோட மனைவி ராதா வருத்தப்பட்டா. அவங்க தான் அறிவாளின்னு நினைச்சா பத்தாது. உங்களுக்கு நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன். அது அறிவு சம்பந்தப்பட்ட பரீட்சை. இந்த பரீட்சையில யாரு புத்திசாலித்தனமா ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜமீன்தார் பதவியே கிடைக்கும். இப்படி ஜமீன்தார் சொன்னதுமே 3 மகன்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட காலியா இருந்த அறையை காட்டிட்டு, நான் சொல்றத கவனமா கேளுங்க. அந்த அறைய யாரு ஏதாவது ஒரு பொருளை வச்சு நிரப்புறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க, அவங்களுக்கு தான் ஜமீன்தார் பதவி, இப்படி சொன்னாரு. இதனால பெரியவன் சேகர் வீட்டுக்கு போனான். அவன்கிட்ட இருந்த நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டான். அவன்கிட்ட இருந்த நகைகள் மட்டும் இல்ல, அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தும் நகைகள் கொண்டு வந்து அந்த அறையில நிரப்பினான். ஆனாலும் சோக மூஞ்ச வச்சுக்கிட்டான். 2வது மகன் கிருஷ்ணமூர்த்தி, அவன் மில்லிலிருந்து மூட்டை மூட்டையா அரிசி எடுத்துட்டு வந்து அந்த அறைய நிரப்ப முயற்சி பண்ணான். அப்பவும் அந்த அறையில ஒரு மூலை காலியா இருந்ததால கிருஷ்ணமூர்த்தியும் ஜெயிக்கல. அவனும் சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டான்.
நகை வியாபாரம் பண்ற பெரியவன் சேகராலையும் முடியல, ரைஸ் மில் நடத்தி வர ரெண்டாவது மகன் கிருஷ்ணமூர்த்தி அவனாலையும் முடியல. இப்போ அப்பாவியான மூணாவது மகன் என்ன பண்ண போறான்னு பாப்போம். நல்ல புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்ணி நல்லா பொழைச்சிட்டு இருக்கிற எங்களாலேயே முடியல, சாப்பிட்டு சுத்திக்கிட்டு பார்த்தவங்க கிட்ட எல்லாம் பைத்தியக்கார கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிற சின்னவனால எப்படிப்பா முடியும்? அது மட்டும் இல்லாம அவன் ஒரு அப்பாவின்னு நீங்களே சொன்னீங்கப்பா. அப்பாவினாலும் கோபாலும் என்னோட மகன்டா. உங்க தம்பின்ற முறையில அவனுக்கும் வாய்ப்பு கொடுத்தாகணும். கொடுங்கப்பா. இப்படி சேகரும் கிருஷ்ணமூர்த்தியும் ஒத்துக்கிட்டதால அப்பாவியான கோபால் பூஜை அறைக்கு போய் விளக்கு முழுக்க எண்ணெயை ஊத்தி அதுல ஒரு திரிய போட்டு கொண்டு வந்தான். அண்ணன் தம்பிகளும் மருமகளும் சிரிச்சாங்க. அம்மா ஷாமலா குழப்பமா பார்த்தாங்க. கோபால் அந்த அறைக்குள்ள போய் அந்த விளக்கை ஏத்தினான். இதனால அந்த அறையே வெளிச்சத்தால நிரம்பிச்சு. எந்த மூலையில பார்த்தாலும் வெளிச்சம். வெளிச்சத்தால அந்த அறையே ஜொலிச்சுது. மூணாவது மகனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ஜமீன்தார் கை தட்டினாரு. நான் வெச்ச போட்டியில அப்பாவின்னு நினைச்ச கோபால் தான் ஜெயிச்சான். எனக்கு அப்புறமா அந்த ஜமீன்தாரோட பதவி கோபாலுக்கு தான் சேரும். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ப்பா. பெரியவனே, நான் சொல்றத முழுக்க கேளு. இத யாராலையும் மறுக்க முடியாது. அப்படி யாராவது மறுப்பு தெரிவிச்சா நான் சம்பாதிச்சு கொடுத்த சொத்தையும் அந்த சொத்தால நீங்க சம்பாதிச்ச சொத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டியது வரும். இப்படி சொல்லி சேகரையும் கிருஷ்ணமூர்த்தியும் பார்த்தாரு ஜமீன்தார். அவங்க எதுவும் பேச முடியாம அப்பாவியோட அதிர்ஷ்டம் நல்லா இருக்குன்னு நினைச்சு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கோபால் அவன் மனைவி ராதா 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. இது அவங்க கதை, அப்பாவியின் அதிர்ஷ்டம். இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.